காய்ஸ் என் தலைவர் எஸ்டிஆர் மாதிரியே வெயிட்லெஸ் பண்ணுற ஜேர்னியில் இன்றைக்கி ரெண்டாவது நாளே எப்போ போகுங்களா சாமி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமானா காலங்காத்தால் எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. 5:30 மணிக்கெலாம் இதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பழக்கமே இல்லையா. திடீர்னு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே மனசே வரல. சுத்தமாக பெட்டை விட்டு எந்திரிக்கவே மனசு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வெயிட்லெஸ் பண்ணியான்னு சொல்லி வீடியோ வேறு போட்டோன்னா அதுக்காகவாவது நம்ம காலையில் எந்திரிக்கன்னு சொல்லி எந்திரிச்சு என்னென்னே தயார்படுத்திக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வார்ம் அப்ன்ற பேரில் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடந்தேன். ஆனால் அது வார்ம் அப்பாக இல்லைன்றது எனக்கே தெரியல. சும்மா கையை சுற்றுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு கிடந்தேன். ஆனால் உண்மையுமே ஜாஸ் இந்த பிளாங்க் ரொம்பவே கஷ்டம். பிளாங்கான பொசிஷன்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிளாங்க் கரெக்டாக போடலைன்னா கையில் வலி எடுத்துக்கும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஒரு சைடு ஷோல்டர்லாம் சரியான வலி எடுத்துக்கிச்சு பிளாங்க் தப்பாக பண்ணனால. நீங்களே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் உடம்பு குறையும் சொல்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளாங்க் பண்ணும்போது மட்டும் இந்த யூடியூப்பில் வீடியோலாம் கொஞ்சம் சரியாக பார்த்து கரெக்டான பொசிஷனில் பிளாங்க் பண்ணுங்க. பிளாங்க்லாம் ரொம்பவே கஷ்டம் கைஸ். 30 செகண்ட் மேலே முக்கூடான வர மாட்டேங்குது. ஐயோ நான் போய் படுக்கு. ஐயோ அப்புறம் எக்ஸசைஸ் வாக்கிங் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய நேரம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூவிஸ் பார்த்துட்டு சாப்பிட பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஒரு மேட்சோட ஹைலைட் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் காக்கா பையனை எப்பயும் போல் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அவனை டெய்லியும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து திரும்பி வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்புறம் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம எடிட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. எடிட்டிங்னா பெரிய லெவலில் எடிட் பண்ணுவேன். அப்படியே பயமாக தீட்டுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மலாக ஒரு சின்ன எடிட் தெரியும். சின்ன சின்ன எடிட் வச்சு ஓரளவுக்கு கிளைண்ட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடிட் கற்றுக்கிட்டு பயங்கரமான எடிட்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் காய்ஸ். அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் காய்ஸ். நாளைக்கு ஏதாச்சும் சுவாரஸ்யமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பாய்.